Hello friends, welcome to It's Love. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது pancake, KitKat pancake. அதுக்கு நம்ம இப்போ பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 எக் பீட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்ல குழந்தைங்கலாம் இருந்தா அதிகமா சுகர் சாப்பிடுவாங்க. அதனால நம்ம அதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும். சப்போஸ் பெரியவங்கலாம் வீட்ல அது இருந்தாங்கன்னா சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் கரைஞ்சு 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 எக்கு நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட விஸ்க் இருந்தால் நல்லா விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஸ்பூன்லேயே பீட் பண்ணலாம். காய்ச்சின பாலை நல்லா ஆற வச்சு அது ஒரு 1/2 கப் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் 2 பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி KitKat pancake. ஸோ இப்போ நம்ம KitKat எடுத்துக்கணும். நான் ஒரு 4 பேக்கெட்ஸ் ஆஃப் KitKat எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம சுகர் ஆட் பண்ணதுனால KitKat கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி ஒரு 4 பேக்கெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு சுகர் கம்மியாக தான் இருக்கணும், அதிகமாக தேவைப்படாது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 KitKats மட்டும் பிரேக் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பேட்டரில் போடும்போது நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் பேன்கேக் நமக்கு சாஃப்டாக வரும். ஸோ நம்ம இப்போது கிரைண்ட் பண்ண KitKatஐ பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு பேன்கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக வரும். இப்படி மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரணும். இதை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கே தெரியும் அந்த பேன்கேக்கோட கன்சிஸ்டன்சி எப்படி வரும்ன்றது. இப்போ நம்ம பேனில் கீ ஆர் ஆயில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிக்கணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து பேன்கேக்கான பேட்டர் எடுத்து நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம பேட்டர் எடுத்து பேனில் ஊற்றிடலாம். நம்ம ஊற்றும் போதே தெரியுது அதோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ அழகாக இருக்குன்றது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நமக்கு நம்மளோட பேன்கேக் பார்க்கவே கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ நம்ம பேன்கேக்கை திருப்பி போடலாம். டபுள் சைடு நல்லா வேகணும். நம்மளோட பேன்கேக் இப்போ நல்லா வெந்துருச்சு. பட் டபுள் சைடு நம்ம வேக வைக்கணும். அதனால நம்ம திருப்பி போடுறோம். இப்போ நம்ம பேன்கேக் நல்லா வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்றா எடுத்து நம்ம அதை பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இது ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஹனி கூட போட் பண்ணிக்கலாம். இல்லைனா சுகரை கேரமலைஸ் பண்ணி அதை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.